பாட்டி வாழ வேண்டிய வயசுல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, கடவுளை எப்படியாவது காப்பாத்து பாட்டி. டாக்டர் டாக்டர் பாட்டி நீயா? டாக்டர் சந்தோஷ் சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல பிரெக்னன்ட் ஆயிட்டா, அபார்ஷன் பண்ண மாத்திரை கொடுங்க டாக்டர். டாக்டர் சந்தோஷ் விட்டுட்டு போனவள் எதையும் மனசுல வச்சுக்காதடா, எப்படியா காப்பாத்திட்டா ப்ளீஸ் டா. உள்ள இருக்கிறது உங்க பாட்டியா? ஆமா ஆமா. அவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அது பாட்டுக்கு போட்டி விளையாடும் போது ராகம் இழுத்தாங்களா, அப்படியே ஒரேடியா இழுத்துக்குச்சுடா. பாடையில போற வயசுல பாட்டுக்கு போட்டி. அது ஏதோ தெரியாம ஆயிடுச்சு டாக்டர். சரி, உள்ள வரும்போது ஏதோ வாழ்ற வயசு நான் இருந்தது. ஆமா 98 தான் ஆகுது. 98 வாழ்ற வயசு. சரி அதை விட்டுறா, எப்படி இருக்காங்க, பொழைச்சுக்கிட்டாங்களா சொல்றா ப்ளீஸ் டா. என் கூட வா சொல்றேன். மெழுகுவத்தி பாட்டில வச்சு என்னடா பண்ற? உனக்கு இந்த ஆன்மா மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. நான் இந்த பாட்டில சுத்தி விடுவேன். இந்த பாட்டில் உன்னை பார்த்த மாதிரி நின்னோன்னு நீ கண்ணு மூடி இந்த மெழுகுவத்தியை தொடணும். தொட்டுட்டு கண்ணை திறக்கும் போது உனக்கு ஒரு ஆன்மா உருவம் வரும். அந்த ஆன்மா கிட்ட நீ உங்க பாட்டியை காப்பாற்ற சக்தியை கேட்டுக்கலாம். சரி. அந்த உருவத்தை நீங்க பாருங்க. ஐயோ இது பாட்டி, அப்படியே பாட்டி போயிட்டாங்களா? இது அப்படியே சொல்ல வேண்டியதா, நான் எதுக்கு சுத்தி வச்சு சொல்றேன்? பொண்ணுங்க நீங்க மட்டும் பசங்க கிட்ட எல்லாத்தையும் டைரக்டா சொல்றீங்க. சனியா